எல்லாருக்கும் வணக்கங்க. தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் என்னவென்றால், இந்த 40 பேர் 41 பேரோ 42 பேர் இறந்ததற்கு காரணம் பல தலைவர்கள் பிஜேபியிலிருந்து அதிமுக பல கட்சி சினி நடிகர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இது திருமாவளவன் பிஜேபி லீடர் ராஜா அவர்களே அவர் பின்பக்கம் ஆர்எஸ்எஸ் இருக்குது, இவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் அவங்கெல்லாம் இருக்கட்டும். பட்டு இது தவறு பண்ணது யார்? தவறை ஒத்துக்குங்க ஃபஸ்ட்டு. திருமாவளவனே ஒரு அமாவாசை தான், சரியான அமாவாசை. திருமாவளவன் ஆகட்டும், அவன் அன்பில் மகேஷ் ஆகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும், நான் ஒரு கட்சியில் எல்லாரும் குறை சொல்லலை. திமுகவில் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, திமுகவில் நல்லவங்களே இருக்காங்க. அப்புறமா இந்த காட்பாடி துரைமுருகன் ஆகட்டும், மக்களை ஒன்றுமே கிடையாது. இவங்களோட செல்ஃப்னிஸ்ட் தலைவர்கள் இவங்கெல்லாம். ஆகையால் ராஜா அவர்களை குறை சொல்ல இவருக்கு தகுதி கிடையாது. திருமாவளவனுக்கு தயவு செஞ்சு ராஜா அவர்களை தகுதி சொல்ல. அவர் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்யூன் லீடர். என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது பர்ஃபெக்டாக பேசணும் ஒரு லீடர், எந்த கட்சியாவது இருக்கட்டும். நம்ம எந்த ஒரு கட்சிக்கும் ஜால்ரா போட்டுக்கிட்டு இதெல்லாம் இருக்கிறது இல்லை. மக்களை கலவரத்தை உண்டாக்கிட்டு நம்ம மட்டும் ஜாலியாக இருந்துட்டு, இப்படி ஒரு அரசியல் தலைவர்கள் நம்பாதீங்க. தயவு செய்து இப்படி ஒரு அரசியல் திருமாவளவன் போன்ற தலைவர்களை நம்பாதீங்க. நல்ல அரசியல்வாதி அல்ல, அவர் ஜால்ரா தட்டக்கூடிய அரசியல்வாதி. இவங்களுக்கு இந்த முறை அரசியலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும். நான் பிஜேபி எல்லா இடத்திலும் நான் குறை சொல்ல மாட்டேன். பட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி லீடர்கள் அண்ணாமலை சாரும் சரி, ராஜாவும் சரி, ராஜா சாரும் சரி, இன்னும் சில தலைவர்கள், இப்போ மதுரையில் அவர் பேராசிரியர் சீனிவாசனும் சரி, இன்னும் இவங்கெல்லாம் சில தலைவர்கள் இருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல தலைவர்கள் தான் இருக்கிறதுல. இப்போது நல்ல தலைவர் யாருன்னா, முன்னாள் முதல்வர், அதிமுகவின் பொதுச் செயலாளர், சேலத்தின் சிங்கம் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு. மக்களே, நல்லா சிந்தித்து செயல்பட்டு இந்த முறை இது போல் சில கெட்ட தலைவர்கள், ஜால்ரா தட்டக்கூடிய தலைவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு தக்க பாடம் புகட்டுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.